வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். இது பார்ட் 4 வீடியோ. பார்ட் 3 வீடியோவில் நம்ம ஹேஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சமேஷன், கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் என்ட்ரோபி டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 கான்செப்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளேஷியர் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி கான்செப்ட். ஸோ என்ட்ரோபி கான்செப்ட் வந்துட்டு இந்த செகண்ட் லால இருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, கிளேஷியர் ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ டிவைஸ் தட் ஆப்ரேட்டிங் ஹீட் தட் cannot flow from a colder body to a hotter body on its own. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு போயிருக்கோம், சம்திங் ஏதோ அது கொதிச்சிட்டு இருக்கு. அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம போயிட்டோம், ஒரு 5 minutes கழிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கரண்டியுமே ஹீட் ஆகிட்டு இருக்கும். அது ஏன் நடந்திருக்கு? அந்த பாத்திரம்ன்றது ஒரு ஹாட் பாடி, அந்த கரண்டி வந்துட்டு கோல்ட் பாடி நம்ம உள்ள வச்சுட்டு போயிட்டோம். இப்போ அந்த பாத்திரம்ல இருந்து நமக்கு அந்த கரண்டிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அது நேச்சுரலாகவே நடக்கும். அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்டியூஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இதே கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்திங் ஒரு ஒர்க்கோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தா மட்டும்தான், ஒரு எக்ஸ்டர்னல் இன்டியூஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல அது பாசிபிள் ஆகும். ஸோ அதை என்ன சொல்கிறோம், இட் இஸ் இம்பாசிபிள், அது தானே நடக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு கிளேஷியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஐஸ் மெல்ட் இன் வார்ம் வாட்டர் நேச்சுரலி. ஐஸ் வந்து வார்ம் வாட்டரில் போட்டோன்னா அது தானே மெல்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ஹாட் பாடி வந்து கோல்ட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக நடக்கும். ஆனால் வந்து அது ஆப்போசிட்டாக நடக்கிறது இம்பாசிபிள் அப்படின்ட்டு கிளேஷியர் சொல்லியிருக்காரு. Next, Kelvin Planck statement. It is impossible to construct a machine that absorbs heat from a hot source and converts into work by a cyclic process without transferring a part of heat to a cold sink. அதாவது நம்ம ஒரு மெஷினில் ஏதோ ஒரு ஒர்க் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம், நம்ம 100% நம்ம ஒரு இன்புட்டை நம்ம ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் நம்ம கொடுக்குற ஹீட்லேருந்து கொஞ்சம் கோல்டு சிங்குக்கு போயிட்டு தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம 100% வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% தான் இருக்கும். அது மிச்சம் 10% பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா கோல்டு சிங்குக்கு போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சம்திங் ஏதோ சமைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் வைக்கிறோம், வச்சுட்டு நம்ம அந்த சம்திங் நம்ம திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரம் ஹீட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் ஹீட் ஆகும். ஸோ அதே போல் நமக்கு வந்து அந்த சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ் ஆகிட்டு தான் நமக்கு அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மிஷின் கேன் நவ் பி 100%. ஸோ இதே தான், நம்ம 100% நம்ம இன்புட் கொடுக்குறோம், பட் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்காது, கொஞ்சம் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கெல்வின் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் ஆல்வேஸ் லெஸ் தென் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கெல்வின் பிளாங்க்ல பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி is equals to output by input into 100. இப்போ இது எப்படி நம்ம ஃபார்முலாவை எழுதலாம் அப்படின்னு சொன்னாக்கா T1 by T2 divided by T1 into 100. இதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் நீட்டா எஃபிஷியன்சி ஈக்குவல்ஸ் டு 1 minus T2 minus T1 into 100. இங்கே பார்த்தீங்கன்னா T1 is always greater than T2. ஏன்னா இப்போ தான் சொன்னோம் இல்லையா, இது நம்ம இனிஷியலாக கொடுக்குற ஹீட் நம்ம கொடுப்போம். ஸோ அங்கே ஒர்க் நடக்கும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு நமக்கு வந்து கோல்டு சிங்க்கு போயிடும். கோல்டு சிங்க் போயிட்டு நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக கிடைக்கிற டெம்பரேச்சர் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ T1 வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் T2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம், ஹீட் வந்துட்டு ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடி அது நேச்சுரலாகவே நடக்கும். ஆனால் கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு போகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலி ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தாகணும், ஏதோ சோர்ஸோ பவரோ நம்ம கொடுத்தாகணும். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் நீடட் ஃபார் ரிவர்ஸ் ஹீட் ஃப்ளோ. ஸோ அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னலி ஏதோ ஒன்று ஒர்க் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து engines cannot give 100% efficiency, so some heat is always wasted. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அது இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. என்ஜின் பார்த்தீங்கன்னா cannot give 100% efficiency, some heat பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க,
இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கோல்டு பாடியில இருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கலாம், ஏசி எடுத்துக்கலாம். இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணுவோம், இப்போ வந்துட்டு ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் உள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அது பாத்தீங்கன்னா நார்மலா ரூம் டெம்பரேச்சர் தான் அந்த திங்ஸ் இருக்கும். இப்போ எனி வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம், எனி திங் ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம் சொன்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் அது இருக்கும். நம்ம அது உள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள ஹீட் இருக்குமா, அந்த பொருள்ல ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை எடுத்து போய் வெளியே தள்ளிடும். அப்போ அவுட் சைடுன்றது நமக்கு ஹாட் பாடி தான், உள்ளுக்குள்ள பட் கூல் பாடி. ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளுக்குள்ள நமக்கு கூல் பாடி தான். நம்ம அதுக்குள்ள திங்ஸ் வைக்கிறோம், ஸோ அந்த திங்ஸுக்குள்ள இருக்க ஹீட்டை எடுத்து அது வந்து வெளியே இருக்க ஹாட் பாடிக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். அந்த இடத்துல நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம கரண்ட்டை கொடுக்குறதால தான் அந்த வேலையை அது பண்ணுது. அதுதான் என்ன சொல்றாரு கிளேஷியஸும் நம்ம கெல்வினும் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து தான் நடக்காது, நம்ம எக்ஸ்டர்னல் ஏதோ கொடுத்தா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரும் நமக்கு ஏசியும் தான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வயலேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா செகண்ட் லாவை வயலேட் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க இதெல்லாமே ரிலேட்டட் தானே, செகண்ட் லா கீழே தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் வரும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸையும் வயலேட் பண்ணுச்சு, ஏதாவது ஒரு மெஷின் வயலேட் பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த மெஷின் செகண்ட் லாவையும் வயலேட் பண்ணிடுச்சு அப்படின்றது மீனிங். சரிங்களா? சரி, ஓகே. அதுதான் இந்த பேஜ்ல இருக்கும், ரெஃப்ரிஜரேட்டரும் ஏசியும். ஏசி removes heat outside and used in heat pumps. Heat pump gives warm in winter. Larger temperature difference needs more work. Important law for engine and cooling devices. Next, Carnot Theorem. Carnot Theorem பாருங்க, நிக்கோலஸ் கார்னாட் தான் வந்து இந்த தியரமை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. Carnot Nicholas proposed a thermodynamic cycle called Carnot cycle. ஓகே, கார்னாட் சைக்கிள் நம்ம 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸு, சிங்க்கு, ரிவர்சிபிள் என்ஜின் அண்ட் irreversible என்ஜின். இது 4த்துக்கும் நம்ம மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கார்னாட் தியரம் நமக்கு நல்லா புரியும். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்ன்றது என்னன்னா அது வந்து ஒரு ஹாட் பாடி which releases heat. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய்லர், கம்பஷன் சேம்பர் அண்ட் பர்னிங் ஃபியூல். இந்த 3 பொருளும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் பாடி, அது வந்து ஹீட்டை வெளியே தள்ளும். சிங்க்ன்றது அது ஒரு கோல்ட் பாடி, அது நேச்சுரலாகவே கூலாக தான் இருக்கும். அது என்ன பண்ணும், ஹீட்டை வந்து அது வாங்கிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்காது, எந்த ரொம்ப பெரிய ஹீட்லாம் இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து கோல்ட் பாடி வந்து இந்த ஹாட் பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கோல்ட் பாடி சொல்லுவாங்க. நம்ம கோல்ட் பாடினா நம்ம -°C நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. இங்கே வந்து சிங்க்ன்றது ஹாட் பாடியுடைய டெம்பரேச்சரோட இந்த சிங்க்குக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தானே இருக்கும். அப்புறம் கூலிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ சோர்ஸ்னா ஹாட் பாடி, சிங்க்னா கோல்ட் பாடி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் அண்ட் irreversible engine. Reversible engine means idle engine. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நோ ஹீட் லாஸ், நோ ஃப்ரிக்ஷன், ஸ்லோ பர்ஃபெக்ட் ப்ராசஸ், கிவ்ஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அதாவது ரிவர்சிபிள் என்ஜின்றது ஒரு ஐடல் என்ஜின். ஐடல்னா பர்ஃபெக்டாக, அது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஹீட் லாஸே நடக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்காது, அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்லோ அண்ட் பர்ஃபெக்ட் நடத்தி கொடுக்கும். அண்ட் கிவ்ஸ் ஹையர் எஃபிஷியன்சி, நமக்கு ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாக கிடைக்கும். ஸோ அது வந்து இது வந்து ரிவர்சிபிள் என்ஜின் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரிவர்சிபிள், இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால இது வந்து இன்னுமே தியரட்டிக்கலாக தான் இருக்கே தவிர இன்னும் வந்து இது ரியல் லைஃப்பில் இன்னும் வரல. நெக்ஸ்ட் irreversible engine. Irreversible engine means ரியல் என்ஜின். இப்போ இது வந்து ரியல் என்ஜின், இப்போ வந்து ப்ராக்டிக்கலி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீட் லீக்கேஜ் நடக்குது, ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஹீட் லாஸஸ்லாம் இங்கே நடக்குது. ஸோ அதனால நம்ம எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரிவர்சிபிள் என்ஜின் இது வந்து அது பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது இன்னமும் நமக்கு ப்ராக்டிக்கலி நடக்கலை. irreversible பார்த்தீங்கன்னா அது வந்து ரியல் லைஃப்பில் இருக்குது, பட் ஆனால் நமக்கு கொஞ்சம் அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ irreversible என்ஜின்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கார் என்ஜின், பைக் என்ஜின் அண்ட் டீசல் என்ஜின். இதெல்லாம் வந்து irreversible என்ஜின்கான எக்ஸாம்பிள்ஸ். இது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த irreversible என்ஜின். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகலாம். It states that all engine operating between a given constant temperature source and a given constant temperature sink, none has a higher efficiency than a reversible engine. So இந்த கார்னட் தியரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து எனி இன்ஜின், எல்லா இன்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கார் என்ஜின், பைக் என்ஜின், டீசல் என்ஜின், இந்த மாதிரி எனி இன்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் சோர்ஸ், சிங்க், அந்த அப்பரேட்டஸ் கொண்டு ஆப்ரேட் ஆகிற எனி இன்ஜினாக இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிவர்சிபிள் என்ஜினை விட அதோட எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வரும், ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் எஃபிஷியன்சி இஸ் கிரேட்டர் தேன் த ஹீட் என்ஜின். அதாவது இங்கே நார்மல் irreversible ஹீட் என்ஜின் வச்சுக்கலாமே, irreversibleோட ஹீட் என்ஜின் தான்
நமக்கு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்சிபிள் எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும், irreversibleக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அப்போ கார்னாட் தியரமோட ப்ரூஃப் பாருங்க. No engine can have an efficiency greater than the Carnot engine while working between same two temperatures reservoirs. So இப்போ பாருங்க, இது வந்துட்டு Carnot engine, இது Carnot engine, இது பார்த்தீங்கன்னா irreversible engine. இது வந்து நம்மளுடைய ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், இது வந்து நம்மளோட லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். அதாவது இது சோர்ஸ், இது சிங்க். இங்கே வந்து ஒர்க் நடக்குது, இங்கே ஹீட் கொடுக்குறோம், இங்கே ஹீட் நடந்து இங்கே கோல்ட் சிங்க்கு சம் டெம்பரேச்சர் போகும், இது வந்து அவுட்புட் இங்கே போகுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீட் நம்ம கொடுக்குறோம், இங்கே வருது, இதுக்குள்ளே வந்து நமக்கு இங்கே சம் ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு கோல்ட் ரிசர்வாயர் சிங்குக்கு போகும், சம் ஒர்க் நடக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கார்னாட் என்ஜின் தான் வந்து நிறைய எஃபிஷியன்சி கொடுக்குது, irreversible என்ஜின் வந்து கம்மியான எஃபிஷியன்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கார்னட் என்ஜின் அண்ட் இப்போ கார்னட் என்ஜினும் irreversible என்ஜினும் பார்த்தீங்கன்னா எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர்சிபிள் என்ஜின் சொல்லிட்டோம், அது வந்து இன்னும் தியரட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ஏன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரிவர்சிபிள் கார்னாட் தியரம்ல ஏன் ரிவர்சிபிள் என்ஜின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கார்னாட் என்ஜினும் ரிவர்சிபிள் என்ஜினும் மோரலஸ் ரிலேட்டட் தான், பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே க்ளோஸ் ரிலேட்டட். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கார்னாட் என்ஜின் இங்கே வந்து கார்னாட் வரும், ஓகேங்களா. Carnot engine is a specific ideal heat engine working in Carnot theorem. அது வந்து working under Carnot theorem. அது வந்து Carnot theorem படி தான் வந்து அந்த இது Carnot engine வந்து ஒர்க் ஆகுது. அது ரிவர்சிபிள் என்ஜின் தான், பட் ஆனால் அது Carnot theorem படி ஒர்க் ஆகிறதால அது வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். Carnot theorem finds application in engine that convert heat energy to maximum efficiency work. ஸோ அது நம்ம வந்து தெர்மல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன சொல்கிறோம், ரிவர்சிபிள் என்ஜினில் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்ட்டு, நமக்கு ஹீட்லாம் கம்ப்ளீட்லி யூஸ் ஆகி நமக்கு எஃபிஷியன்சி நிறைய கிடைக்கும். ஆனால் அது இன்னமுமே ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் கார்னாட் தியரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்சிபிள் என்ஜினுக்கு கீழே தான் வரும். அது கார்னாட் என்ஜின் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் என்ஜின் கீழே தான் வரும். அந்த கார்னாட் என்ஜின் வந்து நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்கும், அதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அந்த கார்னாட் தியரம். ஓகே, இப்போ நம்ம கார்னாட் சைக்கிள்குள்ளே போகலாம். கார்னாட் சைக்கிள்குள்ளே 4 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், isothermal compression and adiabatic compression. இந்த 4 ப்ராசஸ் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஓகே, இது நம்ம கிராஃப், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிராஃப். இது நம்ம இனிஷியல் ப்ராசஸ். அப்போ இங்கே ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஸோ நம்மளோட கிராஃப் இங்கே வருது. அடுத்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடந்து நம்மளோட ப்ளாட்ஸ் இங்கே வருது. நெக்ஸ்ட் நம்ம ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் பண்ணுறோம், ஸோ அதனால நம்ம ப்ளாட்ஸ் வந்து இங்கே போகுது. அப்புறம் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் நடந்து அப்புறமா அகெயின் வந்து நம்மளோட ஏ பாயிண்ட்டுக்கே போயிடுது. ஏன்னா இது சைக்கிள் ப்ராசஸ் இல்லையா, அதனால இது தொடர்ச்சி அந்த 4 ப்ராசஸும் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 4 ப்ராசஸ்க்குமே சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்பொழுது நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு பிக் ஸ்டெப். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். நம்ம ஒர்க்குக்கான எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்னா RT2 ln V2 by V1. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கிராஃப் எப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. ஸோ இங்கே இது V1, இது V2. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா V2லேருந்து V2 மைனஸ் V1. ஸோ அதுதான் இங்கே வந்து இது V1, இது V2, இது V3, இது V4. ஸோ அதுதான் V2 by V1. ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்றது என்னது, இது அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இங்கே தான் நடந்திருக்கும். இப்போ அதுக்கான ஒர்க் பார்த்தீங்கன்னா CV T2 மைனஸ் T1 அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னவா இருக்கும், RT1 ln V4 by V3. இதுதான் நம்மளுடைய ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷனுக்கு வந்துட்டு W4 ஈக்குவல்ஸ் டு CV T2 minus T1. ஸோ இது அடியாபேட்டிக் கம்ப்ரெஷனான எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நெட்வொர்க் டன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் டன் பார்த்தீங்கன்னா W is equals to Q2 T2 minus T1 by T2. இது நம்மளுடைய நெட்வொர்க் டன்கான எக்ஸ்பிரஷன். இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. அடுத்து இது பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷனுக்குமே நம்ம கேட்பாங்க. இது என்னன்னா கார்னாட் என்ஜின் வச்சு நமக்கு சம்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியாகணும். ஈட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு T2 minus T1 by T2 into 100. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணலாம். Calculate the maximum efficiency of an Carnot engine operating between
110 degree Celsius and 25 degree Celsius. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்சியஸில் இருக்குது, நம்ம செல்சியஸில் யூஸ் பண்ண முடியாது, நம்ம கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், 273, அதாவது கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 இது நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு அது கெல்வினாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 110 + 273, இப்போ இது ஆட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு 383 கெல்வின் கிடைக்கும். இப்போ இது இந்த 25 நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், 25 + 273 = 298 கெல்வின். ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், கெல்வின் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், எது ஹையாக இருக்கோ அதை வந்து நம்ம T2 எடுத்துக்கலாம், எது கம்மியாக இருக்கோ அதை T1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் எது ஹையாக இருக்குது, இதுதான் 383 தான் நமக்கு ஹையாக இருக்குது. ஸோ இப்போ இதை T2 எடுத்துக்கலாம். 383 மைனஸ் இது கம்மியாக இருக்குது யார், 298 பை T2ன்றது என்ன சொன்னேன், நமக்கு ஹையாக இருக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ 383 into 100. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.222 into 100%. இங்கே பர்சன்டேஜ். இப்போ இதையும் சால்வ் பண்ணால் நமக்கு 22.22% கிடைக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி கேட்டால் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். என்ட்ரோபி கான்செப்ட். என்ட்ரோபி இஸ் a thermodynamic property represented by S. இப்போ என்ட்ரோபினா நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி அப்படின்னா எஸ் போட்டு மேலே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டோம்னா அது ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபியோட சிம்பிள். இட் மெஷர்ஸ் ரேண்டம்னஸ், டிஸார்டர் அண்ட் எனர்ஜி ஸ்ப்ரெட்டிங் இன் அ சிஸ்டம். அது என்ட்ரோபின்னா என்ன, ரேண்டம்னஸ் இல்லைன்னா டிஸார்டர். அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டிகல்ஸ் எடுத்துப்போமே, இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு சாலிட்னாக்கா சாலிட்ஸ்குள்ளே உள்ள நல்லா டைட்லி பேக்கடாக இருக்கும். இதுவே அது வந்து சாலிட் வந்து மெல்ட் ஆகி லிக்விட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல லூஸாக கொஞ்சம் பேக் ஆகிருக்கும். இதுவே அந்த லிக்விட்லேருந்து கேஸ்க்கு வந்துச்சுன்னா இன்னமும் லூஸாக பேக் ஆகிருக்கிறதால அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அதுதான் ரேண்டம்னஸ்னால் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம் அந்த பார்ட்டிகல்ஸ்னால். ஸோ அதுதான் என்ட்ரோபி. இப்போ கிரேட்டர் டிஸார்டர்னா ஹையர் என்ட்ரோபி, லெஸ் டிஸார்டர்னா லோயர் என்ட்ரோபி. அதான் அந்த டிஸார்டர்னஸ் கம்மியாச்சுன்னு சொன்னால் லைக் எப்படி சொல்கிறது, சாலிட்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்குமா, அதனால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதனால லெஸ் டிஸார்டர்னஸ் இருந்துச்சுன்னா லெஸ் என்ட்ரோபி. நெக்ஸ்ட் இட் டெல்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸஸ். இப்போ என்ட்ரோபின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஓகேவா, என்ட்ரோபின்றதே ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அந்த என்ட்ரோபி வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸ் சொல்லலாம், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா தானாக நடக்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மலையிலேருந்து தண்ணி கொட்டுது அப்படின்னு சொன்னால் அது தானாக நடக்கக்கூடியது. ஸோ அது நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் என்ட்ரோபின்றது அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ அது தானாக நடக்கும். அப்படி தான் நடக்கும்போது இட் டெல்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது இது வந்து நமக்கு என்ட்ரோபி கான்செப்ட் நமக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ட்ரோபி சேஞ்சோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ட்ரோபியோட யூனிட். ஓகே, இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா நம்ம இதை பண்ணுவோம், சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஈக்குவல்ஸ் டு reversible heat observed divided by temperature. So இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து for reversible process. ds equals to psi q reversible by t. For finite changeக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் தான் எடுத்துக்கணும். del s equals to q reversible by t. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ட்ரோபி இஸ் a thermodynamic state quantity and it is extensive property. அதாவது என்ட்ரோபி வந்துட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றாங்க and extensive property சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாஸ்ல பாருங்க. இப்போ நம்ம யூனிவர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். யூனிவர்ஸ்னா என்னது, சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்து தான் யூனிவர்ஸ்னு சொல்லிப்போமா. ஸோ அதுதான் இங்கே டெல்எஸ் மட்டும் சேர்த்துடும். டெல்எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்எஸ் சரௌண்டிங் தான் நமக்கு டெல்எஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அண்ட் ஃபார் ஈக்லிபிரியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் நம்ம தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாகவே பாருங்கள், டெல்எஸ் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் நமக்கு என்ட்ரோபி வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் என்ன சொல்லணும், நம்ம அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் தானாக நடக்கக்கூடியது. தானாக நடந்துச்சுன்னு சொன்னால் அங்கே என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். அப்போது அது கண்டிப்பாக 0 அவுட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் டெல்எஸ் வந்துட்டு ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வந்து கிரேட்டர் தென் 0. ஃபார் ஈக்லிபிரியம் சொன்னால் ஈக்லிபிரியமில் நமக்கு ஈக்குவல்ஸ் டு 0, டெல்எஸ் வந்து ஈக்குவல் டு 0 தான் வரும். இதே ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொன்னால்
ஸோ நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் வந்துட்டு லெஸ் தென் 0. இது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு கிரேட்டர் தென் 0, ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு லெஸ் தென் 0. ஓகே, அடுத்து இது பாருங்க, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட். என்ட்ரோபி ஆஃப் சாலிட் இஸ் lowest, entropy of liquid is higher than solids, entropy of gas is highest. அதாவது என்ட்ரோபி ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ்க்கு கம்மியாக இருக்கும், லிக்விட்ஸ்க்கு அதோட அதிகமாக இருக்கும், கேஸ்க்கு லிக்விடோட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்றத இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ட்ரோபி அண்ட் டெம்பரேச்சர். அதாவது நம்ம whenever டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே என்ட்ரோபியும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஐஸாக இருக்குன்னு சொன்னால் அது 0 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது கீழே இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக இருக்கும். இப்போ ஹீட் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னு சொன்னால் அது லிக்விட் ஆகிடும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்போ நமக்கு லிக்விட் ஆகுது, அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இன்னமும் நம்ம அதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம்னு சொன்னால் இன்னமும் அது கேஸாக மாறிடுது, அப்போ இன்னமும் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. So hotter particles moves more randomly. அடுத்து பாருங்க, entropy and volume. Expansion of a gas increases entropy. இப்போ வந்து நம்ம அந்த படிச்சிருந்தோம், நம்ம பிஸ்டன் கான்செப்ட் வச்சு படிச்சிருந்தோம். இந்த மாதிரி நம்ம பார்ட்டிகல்ஸ் உள்ள வச்சிருக்கோம், கேஸ் மாலிகல்ஸ் உள்ள இருக்கு. நம்ம இந்த பிஸ்டன் வச்சு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து உள்ளுக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து வால்யூம் கம்மியாகும், ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உள்ளுக்குள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் அப்படியே டைட்டாக பேக் ஆகுறதுனால நமக்கு என்ட்ரோபி கம்மியாகும். அதெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. அதனால அது வந்து அங்கே வந்து என்ட்ரோபி கம்மியாகுது. ஸோ வந்து கம்ப்ரஷன் எப்போ கம்மியாகும். இது எக்ஸ்பான்ஷன், நம்ம வந்து வெளிப்புறமாக நம்ம விட்டோம் புல் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், அங்க வந்து வால்யூம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ்ல ஈஸியா மூவ் ஆகும். அந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வால்யூம் அண்ட் என்ட்ரோபிக்கான ரிலேஷன் இதுதான். நெக்ஸ்ட் என்ட்ரோபி அண்ட் மிக்சிங். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 கேஸஸ் இருக்கு, ஓகேங்களா. 2 கேஸஸை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ட்ரோபி அதிகமாகும்னு சொல்றாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே வந்து நம்ம வந்து ஒரு கேஸை 2ஆ செப்பரேட் பண்ணும்போது அங்கே என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. அது தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு கேஸ் மாலிகூல்ஸ், இது ஒரு கேஸ் மாலிகூல். இப்போ இந்த 2 கேஸையுமே நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ நான் 2 கேஸையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு கேஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த படி போனால் எனக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இதே நான் இந்த பக்கம் வந்தேன்னு சொன்னால், இப்போ ஒரு மிக்சரை வந்து நான் செப்பரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, 2 மிக்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எனக்கு என்ட்ரோபி குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இந்த 2 பாயிண்ட். ஸோ இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட், டிசால்விங் மெனி சாலிட்ஸ் இன் வாட்டர் often increases entropy. இப்போ நம்ம சாலிட்ஸ் வந்துட்டு சாலிட்குள்ள டைட்டாக பேக் ஆயிருக்கும். இப்போ நம்ம அதை சாலிட் ஐஸை தூக்கி நம்ம வார்ம் வாட்டருக்குள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த ஐஸுமே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு லிக்விட் ஆகும். ஸோ ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், என்ட்ரோபி அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதோட ரிலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம புக்கில் இல்லைனாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூசிங் மோர் கேஸ் மாலிகூல்ஸ் often increase entropy. அந்த ரியாக்ஷன்ஸ், ஒரு ரியாக்ஷன் அதுக்குள்ள நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் ப்ரொடியூசிங் ஃபியூவர் கேஸ் மாலிகூல்ஸ்னா அங்கே என்ட்ரோபி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, இப்போ வந்து MgCO3 இது கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நான் அதை ரியாக்ட் பண்ணி இங்க எனக்கு வந்து ஒரு சாலிட் கிடைக்குது பிளஸ் CO2. இந்த ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். அப்புறம் இன்னொரு ரியாக்ஷன் எழுதுறேன். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேஸ் ஃபார்ம் இருக்கு, இங்க ஒரு கேஷியஸ் ஃபார்ம் இருக்கு, 2 கேஷியஸ் ஃபார்ம் இருக்கு. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல 3மே எனக்கு கேஷியஸ் ஃபார்ம் தான் இருக்கு. அப்போ எனக்கு இங்கே தான் நமக்கு என்ட்ரோபி அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூசிங் மோர் கேஸ் மாலிகூல்ஸ்
often increases entropy. இங்கே கம்மியாக இருக்கிறதுல வந்துட்டு entropy கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் formation of solid precipitate may decreases entropy. அந்த solid formation ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு entropy கம்மியாகும். நெக்ஸ்ட் என்ட்ரோபி அண்ட் ஸ்பான்டேனிட்டியோட ரிலேஷன். நம்ம ஸ்பான்டேனிட்டி என்ன சொல்லிட்டோம், அது தானே நடக்கக்கூடியதை நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ என்ட்ரோபின்றதே ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். ஸோ நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸஸ் டென் டு இன்க்ரீசஸ் டோட்டல் என்ட்ரோபி. ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸில் வந்து நமக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். அது மெல்டிங் ஆஃப் ஐஸ்ன்றது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ அங்கே மெல்ல மெல்ல நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஐஸ் மெல்ட்ஸ் அபோவ் 0 degree Celsius பிகாஸ் டோட்டல் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஸோ அதுதான் இப்போ வந்து ஐஸ் மெல்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஐஸ் மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக மாறுது. அப்போ அந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெர்ஃப்யூம் ஸ்ப்ரெட்டிங் இன் ரூம் இஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். இப்போ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த பெர்ஃப்யூம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குமா, இப்போ நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி வெளியே வரும்போது அது கேஸ் ஃபார்மில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ வந்து அதுக்கு ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்க் ஸ்ப்ரெட்டிங் இன் வாட்டர். இங்க் வந்து இப்போ 1 drop இங்க் எடுத்து நம்ம வாட்டருக்குள்ள விடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அழகாக அது ஸ்ப்ரெட் ஆகுமா. ஸோ அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹாட் டீ கூலிங். இப்போ ஹாட் டீ கூலிங் எனர்ஜி ஸ்ப்ரெட்டிங் என்ட்ரோபி இன்க்ரீஸ். இப்போ சூடாண்டி நம்ம வெளியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஓவர் டைம் என்ன ஆகும், சூடாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அது வந்து ஹீட்டாக இருந்து மெல்ல கூல் ஆகும். ஸோ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, எனர்ஜி வந்து செப்பரேட் ஆகுது, எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஸ் மெல்டிங். ஐஸ் மெல்டிங் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஐஸ்லேருந்து சாலிட்லேருந்து லிக்விட் அண்ட் லிக்விட் டு கேஸ்க்கு வந்துட்டு நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இதே நம்ம இப்படி வந்தோம்னு சொன்னால் கேஸ்லேருந்து லிக்விட் டு சாலிட் வந்தோம்னு சொன்னால் என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா del S equals to change in entropy is equals to entropy final minus entropy initial or entropy of product minus entropy of reactant. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து entropy of final வந்துட்டு ஹையாக இருக்கும் கம்பேர் டு entropy of initial. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்லேருந்து வாட்டராக மாறுதுன்னு வச்சுக்கோமே, ஐஸ்லேருந்து மாறுது. இது வந்து நம்ம இனிஷியல் என்ட்ரோபி, இங்கே வந்து நம்ம ஃபைனல் என்ட்ரோபி. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ ஐஸ்லேருந்து வாட்டராக மாறுதுன்னு சொன்னால் நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு தான் நமக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் என்ட்ரோபி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட என்ட்ரோபி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போது இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், del S equals to Q by T. Qன்றது ஹீட்டு, Tன்றது டெம்பரேச்சர். இப்போ இஃப் ஹீட் இஸ் அப்சர்வ்டு, இப்போ ஹீட் வந்து அப்சர்வ் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு அங்கே என்ட்ரோபி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். இதே ஹீட் வந்து இவால்வ்டு, அதாவது வெளியே போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு என்ட்ரோபின்றது நெகட்டிவ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ், இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நமக்கு என்ட்ரோபி பாசிட்டிவாக இருக்கும், எக்ஸோதெர்மிக்கில் நமக்கு என்ட்ரோபி நெகட்டிவ்ல இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் நமக்கு del S system plus del S surrounding equals to 0. For irreversible processes del S system plus del S surrounding is greater than 0. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னாலே அது வந்து ஒரு சைக்கிள் ப்ராசஸாக நமக்கு அப்படியே சைக்கிள் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏலேருந்து பி டு சி டு ஏ அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த என்ட்ரோபின்றது அகெயின் பிரிங் பேக் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல 0 தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நம்ம என்ட்ரோபி 0. ஃபார் irreversible ப்ராசஸ்னால் என்னது, நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு சொன்னால் அப்போ என்ட்ரோபி அங்கே அதிகமாக தான் இருக்கும். அப்போது வந்து greater than 0. ஸோ அதான் del S system plus del S surrounding is always greater than 0. இதே both process அப்படின்னு சொன்னால் நமக்கு greater than or equal to 0 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸோ அதுதான் ஃபார் அன் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷனில் கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கேட்டுட்டு நமக்கு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம தான் அதை கரெக்டாக எழுதணும். இது வந்து இங்கே வந்து ரிவர்சிபிள் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போன பேஜில் பார்த்தோம். ரிவர்சிபிள்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், del S system ப்ளஸ் del S surrounding equals to 0 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிவர்சிபிள்ன்றது ஒரு சைக்கிள் ப்ராசஸ். ஸோ வந்து இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த சரௌண்டிங் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுவோமே, ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டா இங்கே வந்து நெகட்டிவ் சைன் ஆகிடும். ஸோ del S system equals to minus del S surrounding தான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு irreversible. ஃபார் irreversible எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ லாஸ்ட் பேஜ் என்ன பார்த்தோம், del S system ப்ளஸ் del S surrounding
ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து irreversible எக்ஸ்பான்ஷனில் இந்த சரௌண்டிங் வந்து நம்ம ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடும். ஆப்போசிட் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட், entropy change in an isothermal expansion of an ideal gas. இது வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, del S equals to nr ln V2 by V1. இதே ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம P1 by P2 தான் போடணும், நம்ம P2 by P1 போடக்கூடாது. ஸோ இது கேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது நம்ம எப்படி இந்த லான் எப்படி நம்ம இது பண்ணலாம், லாகாக மாற்றலாம்னு சொன்னால் del S equals to nr 2.303 log of V2 by V1. இங்கேயுமே அப்படிதான், del S equals to nr ln 2.303 log of P1 by P2. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculate the entropy change when 2 moles of an ideal gas are allowed to expand isothermally at a 293 Kelvin from a pressure of 10 atmosphere to 1 atmosphere. ஸோ இங்கே நமக்கு ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ப்ரெஷருக்கு உண்டான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ட்ரோபி ஃபார்முலா என்ன, del S equals to n or நான் ஸ்ட்ரெயிட்டாக லாகில் எழுதுறேன், 2.303 log P1 by P2. ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து என்னன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ இந்த ஐசோதெர்மல்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த 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 ப்ராசஸ் ஃபுல்லாகவே நமக்கு டெம்பரேச்சர் வந்து சேமாக மெயின்டைன் ஆகும். இங்கே 293 கெல்வின்றது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, 2 இன்டூ ஆர் பார்த்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கே தெரியும் 8.314 இன்டூ 2.303 log of ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா P1 வந்து 1, இது வந்து 10. சார் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு P1 வந்து 10, P1 தான் 10, P2 வந்து இந்த P2 வந்துட்டு 1. ஸோ அதனால நமக்கு எப்படி வரும்னு சொன்னால் 2 இன்டூ 8.314 இன்டூ 2.303 log of P1 வந்து 10, P2 வந்து 1. ஸோ நம்ம இது சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஒரு log 10 வந்து 1 வருமா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 38.28 என்ட்ரோபியோட யூனிட் ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நம்ம ப்ரெஷர் இங்கே சொல்லியிருக்கதான் நம்ம ப்ரெஷர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வால்யூம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், del S equals to n or 2.303 log of V2 by V1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 5 MCQs பார்க்கலாம். Entropy of an isolated system during spontaneous process. நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னாலே நம்ம கண்ண முடிக்க சொல்லலாம். ஸ்பான்டேனியஸ்னாலே அது தானே நடக்கக்கூடியது. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே என்ட்ரோபி இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். which process shows increase in entropy. ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸுமே பார்க்கலாமே. இப்போ கேஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது உள்ளுக்குள்ள கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள வச்சு இதை புஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ரஸ் ஆகும்போது வால்யூம் குறையும், ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உள்ளுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் டைட்டாக தான் பேக் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது தப்பு. ஐஸ் ஃபார்மேஷன் என்னது, சாலிட் ஃபார்மேஷன் தான். அப்பயுமே அங்கேயுமே நமக்கு என்ட்ரோபி கம்மி தான் ஆகும். நெக்ஸ்ட் வாட்டர் ஃப்ரீசிங் எடுத்துட்டோம்னா வாட்டர் ஃப்ரீஸ் ஆகி நமக்கு ஐஸாக தான் மாறும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ட்ரோபி குறையும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸ், இப்போ கேஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ரீயாக நல்லா ரேண்டம்னஸாக மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following statements are correct? Carnot engine is reversible. Yes, it is reversible engine. Carnot engine has maximum efficiency between two temperature. Maximum efficiency கொடுக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Carnot efficiency depends on working substances. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனே கிடையாது. ஸோ இப்போ இது தப்பு. நெக்ஸ்ட், all reversible engine between same temperatures have same efficiency. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஸோ நமக்கு 1, 2, 4 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following statements are correct? பாருங்க, Clausius statements deals with transfer of heat from a colder body to hot body.
ஸோ ஆமாம் இந்த ஸ்டீவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு அது தான் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க். ஆமாம் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள இருக்க மெக்கானிசம் நடக்கணும்னா எக்ஸ்டர்னலாக நம்ம கரண்ட் கொடுத்தா தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தான். ஹீட் நேச்சுரலி ஃப்ளோ ஃப்ரம் கோல்ட் பாடி டு ஹாட் பாடி. எஸ், இப்போ கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு நடக்குமானா நடக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு நடக்கும், ஆனால் கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு நேச்சுரலாக மூவ் ஆகாது. நம்ம சம்திங் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா நடக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க்ஸ் ஆப்போசிட் டு ஹீட் என்ஜின். எஸ், இது கரெக்ட். ஏன்னா நம்ம இப்போ ஹீட் என்ஜின் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் இங்கே ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணும், கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அப்போ ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ 1, 2 and 4 statements are correct. So option A is the correct answer. Which of the following statements are correct? So இது பாருங்க, entropy பத்தின question. Entropy of universe remains constant for reversible process. ஆமாம், entropy of universe remains constant for reversible process. நம்ம reversible processனால equal to 0 சொல்லிடுவோமா. ஸோ அப்போ remains constant. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Entropy of universe increases for reversible process. ஆமாம், reversible processனா நம்ம என்ன சொன்னோம், spontaneous process. ஸோ அப்போ அங்கே entropy increase ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் reversible process has no entropy generation. ஆமாம், reversible process சொன்னால் அது என்ன ஆகும், A to B, B to C, C to A அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சைக்கிள் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குமா. அப்போ அந்த இடத்துல நமக்கு entropy 0. அப்போ no entropy generation. அப்போ இதுவுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் irreversible processes decreases total entropy of universe. irreversible processனா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் சொன்னோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு entropy இன்க்ரீஸ் தான் ஆகும். இங்கே டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அப்போ 1, 2 and 3 ஆப்ஷன் A is the correct answer. ஓகே, இப்போ இந்த செஷன் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரிலேஷன் பிட்வீன் என்ட்ரோபி அண்ட் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.